எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல டைரக்டர் முத்தையா சாருக்கும் ப்ரொடியூசர் அன்பு சாருக்கும் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா கொம்பன் படத்துக்கு அப்புறம் முத்தையா சார் ஒர்க் பண்ணுவாரா என் கூட அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் தான் இருந்தது. அவ்வளோ ட்ரிம் ஆச்சு கொம்பன் படம். பட் அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் முத்தையா சார் வந்து கரெக்டாக தான் சார் நம்ம எடுத்த முடிவு எடிட் ரூமில் அப்படின்னு சொல்லியிருந்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணும்போது இந்த படத்தை அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு இதில் தான் இருக்கேன் மைண்ட் செட்டில். ஏன்னா எப்போ ஆரம்பித்தோம் எப்போ முடித்தோன்றது தெரியாமல் படத்தை முடிச்சிட்டோம். இவ்வளோ பெரிய படத்தை அருமையாக வந்திருக்கு படம். முக்கியமாக விஷால் சார் அவருக்கு வந்து அந்த ரூரல் நேட்டிவிட்டி ஸ்பீன் வைல்ட் திங்கி அவர் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவரோட ஸ்டன்ஸாக இருக்கட்டும், அவரோட சாங்ஸாக இருக்கட்டும். சில நேரம் தான் நம்மளுக்கு வந்து எடிட்டராக வந்து தோணும், ஒரு இது எடிட் ரூமில் பார்த்த உடனே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங் பண்ணியிருக்கார் பாபா பாஸ்கர் மாஸ்டர். அந்த சாங் பார்த்த உடனே அவருக்கு கால் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லணும்னு தோணுச்சு. அதையும் பண்ணோம். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். விஷால் சார் அதில் பயங்கரமாக ஆடியிருப்பார். கண்டிப்பாக அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். விஷால் சார் முக்கியமாக எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சதுன்னா கதை பலம். இவர் முத்தையா சாருக்கு வந்து அடிக்கடி கதை பேசிக்கிட்டே இருப்பார். அவர் சின்ன வயசில் அவர் ஊர்லேருந்து இருக்கிற கதைகள்லாம் சின்ன சின்ன நோட்டாக சொல்லிக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி இதையும் ஒரு நோட்டாக எடுத்து ரொம்ப அழகாக டெவலப் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு லாஸ்ட் 30 minutes எல்லாருமே வந்து பயங்கர ஹார்டாக ஹிட் பண்ணோம். வெளில வரும்போது ஒரு பெரிய பாரமோட தான் வரும். அது எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதே மாதிரி இப்போ சூரி சார் பற்றி சொல்லணும்னா நம்மளை எல்லாருமே சிரிக்க வச்சு தான் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். நான் பயந்து, அதாவது அவர் அழுகிறத பார்த்து நம்ம ஒரு சின்ன பெயின் கிரியேட் ஆகும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அது ஆர்கே சுரேஷ் சார், அவர் மாரிமுத்து சார் சொன்ன மாதிரி பயம், அவரோட ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு பயம் வரும். அவரோட தாடி, அவரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அவரோட கண், அவர் நடக்கிற விதம், மேனரிசம் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாருக்குமே இந்த படத்தில் நடித்த நமவண்ணா இருக்கட்டும், எல்லாம் வந்து தாசராக இருக்கட்டும், ராதாரவி சாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு வெல் எட்ஜ் கேரக்டர் கொடுத்துருக்காங்க டைரக்டர் சார். கண்டிப்பாக படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் வெளில வருவோம் அப்படின்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே ஒரு வெற்றி படமாக அமையும்னு பெரிய கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.